இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். மித்து வராருன்னு காலையில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராகி அடை தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் தேங்காய் சட்னி பண்ணல. அதுக்கு பதிலாக இது கூட ஏதாவது காரக்குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் காராமணி போட்டு ஒரு காரக்குழம்பு நல்லா வச்சுருந்தேன். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திக்காக வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் காராமணி மட்டும் குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டேன். அது கூடவே கத்திரிக்காய், முருங்காய் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு வச்சுருந்தேன். நல்லா இருக்குமா இல்லையா, மித்து பிடிக்குமா பிடிக்காதுன்னு யோசிச்சு தான் வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் ஆசையாக செஞ்சதால நல்லாவே இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் லஞ்சும் சேர்த்து அப்போவே ரெடி பண்ணிட்டேன். காரக்குழம்பே தான், பட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன். அடையில் நான் அதை ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக பொரியெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச வத்தல் இது எல்லாமே வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு, லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ ஃபியூ ப்ராடக்ட்ஸ் கிச்சன் கவுண்டர் டாப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாங் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம்.